இந்தியாவுடைய 1 ரூபாய் இந்த நாட்டுல 500 ரூபாய்க்கு சமமா? இந்திய ரூபாய்களுக்கு வெளிநாடுகளில் இவ்வளவு மதிப்பா? இந்தியாவுடைய பணம் அங்க அதிகமா இருந்தாலும் அதனால பயன் இல்லையாமே. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி கலாச்சாரம், பாரம்பரியம், அதே மாதிரி தனித்தனி பண மதிப்புமே இருக்கு. இந்தியால ருபீஸ்னா துபாய்ல திராம்னு சொல்லுவோம், யூஎஸ்ல டாலர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே அவங்களுடைய பண மதிப்பு அப்படின்றது ரொம்பவே மாறுபடும்ல. இதுல நம்ம இங்க இருந்து ஒரு இடத்துக்கு டூருக்கு போறோம் அப்படின்னா அவங்க நாட்டுக்கு ஏத்த அந்த ஹோட்டல் ஸ்டேக்கான காசு எவ்வளோ, அங்க பயணிக்கக்கூடிய செலவு எவ்வளோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் மாறுபட்டுட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய பண மதிப்புமே ரொம்ப அதிகமாகவும் குறைவாகவும் நம்ம பார்த்திருப்போம். பொதுவா டாலருக்கு நிகரான மதிப்பு இந்திய ரூபாய்க்கு இல்ல அப்படின்னாலுமே பல நாடுகள்ல இந்தியாவுடைய ரூபாயுடைய மதிப்பு அதிகமா தான் இருக்கு. இந்த விஷயம் தான் நம்மள ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. ஏன்னா வியட்நாம்ல இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய 1 ரூபாய் 293.40 வியட்நாம் டாங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஈரான்ல அங்க 484.03 ஈரானிய ரியால் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியால இருந்து நம்ம 1 லட்சம் ரூபாய் ஈரானுக்கு எடுத்துட்டு போறோம்னா அங்க 4 கோடி ரூபாய்க்கு சமமாமா. இந்தியாவுடைய 1 ரூபாய் இந்தோனேஷியால 188.33 ரூபியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வரிசையில கம்போடியா, சிலி, அதுக்கப்புறமா கொலம்பியா, அது மட்டும் இல்லாம கினியான்னு இந்த மாதிரி இந்த நாடுகள்ல இந்தியாவுடைய 1 ரூபாய் நம்ம நாட்டை விட அங்க அதிகமா தான் இருக்கு. இந்தியாவுடைய 1 ரூபாய் இந்தோனேஷியால 200 ரூபாய்க்கு சமமா இருந்தாலும் நீங்க இந்த 200 இந்தோனேஷியா ரூபாய் வச்சு 1 இந்திய ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ அதுதாங்க வாங்க முடியும். பணத்தோடைய எண்கள் மட்டும்தான் மாறுபட்டு இருக்குமே தவிர பல இடங்கள்ல மதிப்பு அதே அளவு தான் இருக்கும். நீங்க வெளிநாட்டுக்கு போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.